வீதரீடஸ் இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்தி மக்கள் சக்தியாக மாற்றி ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எவ்ரிபடி, எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட், எல்லா தரப்பட்ட மக்கள், ஆல் கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸ் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அட் 45, 50, 40 வயசில் நிறைய சாதிச்சவங்க அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டனில் பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வர்றது? இன்றைக்கி ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாயிருச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம் 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்துல உலகமே மாறிடுதுங்க. நாம் ஏதோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி பிரதிநிதி ஆகி நாம் 50 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போகிறோம், எப்படி அதை கொண்டு போக போகிறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங்.